செய்தி. நாளை மறுநாள் தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பூமிக்கு ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் நாளை மறுநாள் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அதே நாளில் விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்று நாளை என்ன 2 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மதிய வேளையில் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை மறுநாள் தமிழகத்தில் 4 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பும் 8 மாவட்டத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் நாளை மறுநாள் 4 மாவட்டத்திற்கு மிக கனமழையும் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.